ஆண்டவருடைய நாம மகிம்படட்டும். உங்கள் யாவருக்கும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே என் அன்பின் வாழ்த்துக்களை சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகிறேன். எனக்கு அருமையானவர்களே, இந்த நாளில் கூட நல்லது ஒரு பாடத்தை கற்றுக்கொள்ள பிதாவாகி தேவன் நமக்கு உதவி செய்வாராக. அருமையானவர்களே, இந்த நாளில் விசேஷமாக பாதங்களை கழுவினால் பாவங்கள் கழுவப்படுமா? அற்புதமான ஒரு பாடம். பாதங்கள் கழுவினால், கால்களை கழுவினால், பாதங்களை கழுவினால் பாவங்கள் கழுவப்படுமா? எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளை, நம்முடைய வாழ்க்கையில இந்த நாள் விசேஷ விதமாக அற்புதமான ஒரு வார்த்தை பாருங்க. பாதங்களை கழுவினால் பாவங்கள் கழுவப்படுமா? மனிதர்களாகிய இந்த உலகத்துல அநேகர் தங்களுடைய எண்ணங்கள், சிந்தனைகள் இவைகள் மூலமாக என்னோ செய்யறாங்க, நினைக்கிறாங்க, செயல்படுகிறத நான் பார்க்கிறோம். பாதங்களை கழுவுவது, அந்த பாதரட்சைகளை மாற்றுவது, பாதரட்சை இல்லாமல் நடப்பது, உடைகளை மாற்றுவது, உடைகள் கலராக உடுத்திக் கொள்வது, இவைகள் மூலமாக பக்தர்கள் என்று காண்பிப்பது, பக்தர்களாக செயல்படுவது, தேவ பக்தி உள்ளவர்களாக நடப்பது, அவருடைய வாழ்க்கையில முழுவதுமாக பாவங்கள் கழுவப்படணும், பரிசுத்தமாக்கப்படணும். அப்போ மோட்சத்திற்கு நம்ம போவதற்கு வழி என்று அவைகள் நினைத்து செயல்படுகிற மனிதர்கள் அநேகரா இருக்கிறத நான் பார்க்கிறோம். கிறிஸ்தவர்களுக்கு கூட இன்றைக்கு நிறைய பேர் அப்படிதான் செயல்பட்டு கொண்டு இருக்கிறாங்க, நினைத்து கொண்டு இருக்கிறார்கள். வெள்ளை துணி போட்டா போதுமானது என்று நினைக்கக்கூடிய ஒரு கூட்டம், கலர் துணி போட்டா நடக்கக்கூடியது ஒரு கூட்டம், இன்னும் இருக்கக்கூடிய ஒவ்வொரு கலர், ஒவ்வொரு போதனை, ஒவ்வொரு அவங்களுடைய விசுவாசம், அவங்களுடைய பாதை, அவங்களுடைய டாக்டரின், அவங்களுடைய கொள்கை என்று நினைத்து வாழ்கிற அநேக கிறிஸ்தவ கூட்டம் கூட இல்லாம இல்லை. ஆகையினால எல்லாவும் தேவன் உண்டாக்குனது, எல்லாமே தேவன் சிருஷ்டித்தது என்று நினைக்க இயலாத ஒரு நிலை, பைபிளை படித்து புரிந்து கொள்ளாத ஒரு சூழ்நிலையில அநேக பேர் இருக்கிறாங்க. நிறைய பேரை சொல்லவில்லை, எல்லாரையும் சொல்லவில்லை, எல்லாரிலும் சிலர், நிறைய பேர் அவனமாகவே செயல்படுகிறத பார்க்கிறோம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 7ஆம் அதிகாரத்தை திருப்பிக் கொள்ளும். எனக்கு அருமையானவர்களே, லூக்கா எழுதின சுவிசேஷம் 7ஆம் அதிகாரம், லூக்கா எழுதின சுவிசேஷம் 7ஆம் அதிகாரத்தை நாம் திருப்பிக் கொள்ளுவோம். அற்புதமான ஒரு பாடம் பாருங்க. லூக்கா 7ஆம் அதிகாரம் 36ஆம் வசனத்திலிருந்து வாசிக்கிறேன். வேத வாக்கியங்களை தயவுசெய்து என்னோடு கூட பைபிளை திருப்பிக் கொள்ளும்படியான அன்பை கேட்டுக்கொள்கிறேன். லூக்கா எழுதின சுவிசேஷம், The Gospel of Luke, chapter 7, verse 36 to 50. லாஸ்ட் வரை நம்ம வாசிக்கலாம். பரிசேயரில் ஒருவன் தன்னுடனே போஜனம் பண்ண வேண்டும் என்று அவரை வேண்டிக் கொண்டான். அவர் அந்த பரிசேயனுடைய வீட்டில் பிரவேசித்து பந்திருந்தார். அப்பொழுது அந்த ஊரில் இருந்த பாவியாக ஒரு ஸ்திரீ, அவர் பரிசேயன் என்று பரிசேயன் வீட்டில் பந்திருக்கிறத அறிந்து ஒரு பராணியில் பரிமள தைலம் கொண்டு வந்து அவருடைய பாதங்களின் அருகே பின்னாக நின்று அழுது கொண்டு அவருடைய பாதங்களை தான் கண்ணீரினால் நனைத்து, தான் தலைமயிரினால் தொடைத்து, அவருடைய பாதங்களை முத்தம் செய்து பரிமள தைலத்தை பூசினாள். அவரை அழைத்த பரிசேயன் அதை கண்ட பொழுது, இவர் தீர்க்கதரிசியாயிருந்தால் தம்மை தொடுகிற ஸ்திரீ என்னால் என்றும் இப்படிப்பட்டவள் என்றும் அறிந்திருப்பான், இவள் பாவியா இருக்கிறாளே என்று தனக்குள்ள சொல்லிக் கொண்டான். இயேசு அவனை நோக்கி, சீமோனே, உனக்கு நான் ஒரு காரியம் சொல்ல வேண்டும் என்றார். அதற்கு அவன், போதகரே சொல்லும் என்றான். அப்பொழுது அவர், ஒருவனிடத்தில் 2 பேர் கடன் பட்டிருந்தார்கள். ஒருவன் 500 வெள்ளிக்காசும் மற்றவன் 50 வெள்ளிக்காசும் கொடுக்க வேண்டியதாக இருந்தது. கொடுக்க அவர்களுக்கு நிர்வாகம் இல்லாத பொழுது இருவருக்கும் கடனை மன்னித்து விட்டான். இப்படி இருக்க அவர்களில் எவன் அவனிடத்தில் அதிக அன்பா இருப்பான், அதை சொல் என்றான். சீமோன் பிரதித்தரமாக, எவனுக்கு அதிகமாக மன்னித்து விட்டானோ அவனே அதிக அன்பா இருப்பான் என்று நினைக்கிறேன் என்றான். அதற்கு அவர், சரியா நிதானித்தாய் என்று சொல்லி ஸ்திரியிடமாய் திரும்பி சீமோனை நோக்கி, இந்த ஸ்திரியை பார்க்கிறாயே, நான் உன் வீட்டில் பிரவேசித்தேன், நீ என் கால்களுக்கு தண்ணீர் தரவில்லை. இவ்வளோ கண்ணீரினால் என் கால்களை நனைத்து தான் தலைமயிரினால் அவைகளை தொடைத்தாள். நீ என்னை முத்தம் செய்யவில்லை. இவ்வளோ நான் பிரவேசித்தது முதல் என் பாதங்களை ஓயாமல் முத்தம் செய்கிறாள். நீ என் தலையில் என்ன பூசவில்லை. இவ்வளோ
என் பாதங்களில் பரிமள தைலம் பூசினாள். ஆதலால் நான் சொல்லுகிறேன், இவள் செய்த அநேக பாவங்கள் மன்னிக்கப்பட்டது. இவள் மிகவும் அன்பு கூர்ந்தாலே, எவனுக்கு கொஞ்சம் மன்னிக்கப்படுகிறதோ அவன் கொஞ்சமாய் அன்பு கூறுவான் என்று சொல்லி அவளை நோக்கி, உன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டது என்றார். அப்பொழுது கூட வந்திருந்தவர்கள், பாவங்களை மன்னிக்கிற இவன் யார் என்று தங்களுக்குள்ள சொல்லிக் கொண்டார்கள். அவர் ஸ்திரியை நோக்கி, உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது, சமாதானத்தோட போ என்றார். அற்புதமான வேத வாக்கியம் பாருங்க. ரொம்ப அற்புதமான ஒரு பாடம் பாருங்க. இயேசு கிறிஸ்தானவர் தன்னுடைய வாழ்க்கையில அற்புதமான அதிசயங்களை அற்புதங்களையும் செய்தான். அற்புதமாக சில மனிதர்களை நேசித்த விதமே வேற இருக்கிறத நாம் பார்க்கிறோம். ஆண்டவர் ஒரு நாள் பரிசேயனுடைய வீட்டுக்குள்ள விருந்துக்கு அழைக்கப்பட்டு இருக்கிறார். அந்த நேரத்துல சீடர்களும் இருக்கிறாங்க, உலக மக்களும் இருக்கிறாங்க, அறிவாளிகள் இருக்கிறாங்க, அந்த வீட்டுல வந்து இருக்கிறாங்க. அப்படிப்பட்ட நான் அந்த நேரத்துல பாவியான ஒரு ஸ்திரீ, அந்த பெண்மணி இயேசு அங்க இருக்கிறாரு அறிந்து, பாவியான பெண்மணி அற்புதமாக நலதும் என்னும் தைலத்தை கொண்டு வந்து அற்புதமாக ஆண்டவருடைய பாதத்துல பூசுகிறத பார்க்கிறோம். அந்த அம்மா கண்ணீரினால அவருடைய பாதங்களை கழுவி, தலைமயிரினால அந்த பாதங்களை தொடித்து பரிமள தைலத்தை பாதங்களுக்கு பூசுகிறார். அப்பாவின் பாதத்தில் விழுந்தாகிலும் அவருடைய பாதத்தில் விழுந்தான் என் பாவங்கள் போகும். நம்முடைய பாவங்களை போக்குகிறவர் யார் என்று அறிந்து கொண்டார்கள். தான் பாவங்களை மன்னிக்கிறவர் ரட்சகர் என்று அறிந்து கொண்டார்கள், புரிந்து கொண்டார்கள். இந்த பாவியான பெண்மணி ஆனவள், எனக்கு அருமையானவர்களே, இன்னைக்கு அநேக பாவங்களை கழுவுவதற்கு மேற்கிலும் கிழக்கிலும் தெற்கிலும் ஜனங்கள் ஓடுகிறத பார்க்கிறோம். ஆனா பைபிள் சொல்லுகிறது, மேற்கிலும் கிழக்கிலும் தெற்கிலும் இருந்து ஜெயம் வராது, கர்த்தராலே ஜெயம் வரும் என்று சொல்லி. வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரம் படைத்தவர், வானத்திலும் வானத்தின் கீழும் வானத்தின் பூமியின் கீழாரும் பாவங்களை மன்னிப்பதற்கு இரட்சகர் ஒருவரே, அவர்தான் இயேசு கிறிஸ்து. அப்போஸ்தலர் 4ஆம் அதிகாரம் 11, 12, 13 கூட வாசிக்கிறோம். வானத்திலும் இரட்சகர் அவர்தான், பூமியிலும் இரட்சகர் அவர்தான், உலகம் முழுவதும் இரட்சகர் இயேசு கிறிஸ்தானவரே இருக்கிறார். ஆகவே இந்த பரிமள தைலத்தை இந்த பெண்மணி கொண்டு வந்து அவருடைய பாதத்தில் ஊற்றுவதற்கு முன்னதாக கண்ணீர், த பெஸ்ட் ஆண்டவர் கொடுக்கணும்னு நினைத்தாங்க. ரொம்ப விலை உயர்ந்த தருணம்னு நினைச்சாங்க. கண்ணீரினால ஆண்டவருடைய பாதங்களை கழுவினாங்க பாருங்க. இன்னைக்கு அநேகர் புரியாம தெரியாம பாலை கொண்டு போயிட்டு எதுக்கோ ஊத்துறான். ஒரு விக்கிரகத்தினுடைய படங்கள், அந்த விக்கிரகம் சொன்னாக்கா நீங்க தவறா நினைக்க கூடாது. அந்த சினிமா வால் போஸ்ட் விக்கிரகங்களை பாருங்க, அது ஒரு படம் பார்த்தா விக்கிரகம் தான். அது ஒரு செத்த மனிதனுக்கு, ஒரு உயிரோடு இருக்கிற மனிதனுக்கு, ஒரு பேனர் கட்டின மனிதனுக்கு 4 லிட்டர் பால் வீட்டில் வாங்கி தரானா இல்லையோ, அந்த விக்கிரகமா இருக்கக்கூடிய அந்த சினிமா ஹேடருங்களுடைய படங்களுக்கு பாலை ஊற்றி அபிஷேகம் பண்றாங்க பேனர் மேல. அந்த விக்கிரக போட்டோவுக்கு பேனர் மேல பாலை ஊற்றி அபிஷேகம் பண்ணுங்க. பால் எங்க ஊத்தணும், யாருக்கு ஊத்தணும், எதுக்கு ஊத்தணும் என்று தெரியாம இருக்கிற உலகம் இது. அறியாம செய்யறாங்க. அவங்க மனைவிக்கு வாங்கி கொடுக்கலாம், பிள்ளைகளுக்கு வாங்கி கொடுக்கலாம், பெற்றோர்களுக்கு வாங்கி கொடுக்கலாம், இல்லாதவங்களுக்கு வாங்கி கொடுக்கலாம், ஏழைகளுக்கு வாங்கி கொடுக்கலாம். எத்தனையோ பேர்கள் தர்மம் ஏந்தி நிற்கிற இல்லாதவர்கள் உலகத்துல கோடான கோடி மக்கள் இருக்கிறாங்க. அவர்களுக்கு கொடுக்கலாம். உனக்கு புண்ணியம் கிடைக்கும், உதவி கிடைக்கும், தர்மம் கிடைக்கும் சொல்லுவாங்க இல்லையா வார்த்தை, தர்மம் தலையை காக்குன்னு சொல்லி. ஆனா இங்க இந்த பெண்மணி ஆனவள் தன்னுடைய கண்ணீர், தன்னுடைய தலைமையில், தன்னுடைய நலதம் என்னும் தைலம் வெளியேற பெற்றதான். அது அந்த வெளியேற பெற்றதை ஆண்டவருடைய பாதத்துல ஊற்றுகிறார். அற்புதமாக நிறைய இந்த இடத்துல அந்த பரிசேயனும் மற்றவர்களும் முறுமுறுக்கிறார்கள், அருவருக்கிறார்கள், உள்ளுக்குள்ள பேசிக் கொண்டு இருக்கிறார்கள். இந்த பெண்மணி பாவியானவள், இயேசு கிறிஸ்தானவர் ஒரு தீர்க்கதரிசி, ஒரு தேவனுடைய பிள்ளை, ஒரு தேவன் என்று சொல்லப்படுகிறவர். இவருக்கு ஏன் தெரியவில்லை இந்த பெண்மணி ஒரு பாவி என்று சொல்லி முறுமுறுக்கிறதை நாம் பார்க்கிறோம். யார் இந்த பெண்மணி, யார் இந்த பெண்?
அற்புதமாக அந்த யூதா தேசத்துல, யூதேயா, ஜெருசலேம், நாயன் ஊர் இந்த பகுதியில் இருக்கக்கூடிய அந்த தேசம் எருசலேமில் இருந்து எப்படியாகில அந்த பெத்தனியா ஊருக்கு ஏறத்தாழ 2 கிலோமீட்டர் பாருங்க. யோவான் எழுதின சுவிசேஷம் 11ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் 18ஆம் வசனத்துல வாசிக்கிறோம். ஏறத்தாழ ஒரு 2 கிலோமீட்டர் தான். அந்த ஊர்ல இருக்கக்கூடிய அற்புதமான ஒரு குடும்பம், அந்த குடும்பத்துல தான் அந்த பெண்மணி இருக்கிறத பார்க்க. மார்க்கு சுவிசேஷம், மார்க்கு எழுதின சுவிசேஷம் 14ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை பாருங்களேன். மார்க் 14:3. மார்க் எழுதின சுவிசேஷம் 14ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். அவர் பெத்தனியாவில் குஷ்டரோகியா இருந்த சீமோன் வீட்டில போஜன பந்திருக்கையில் ஒரு ஸ்திரீ வெளியேற பெற்ற நலதம் என்னும் உத்தம தைலம் உள்ள வெள்ளைக்கால் பராணியை கொண்டு வந்து அதை ஒடித்து அந்த தைலத்தை அவர் சிரசின் மேல் ஊற்றினாள். அவர் பாதத்தையும் கழுவினாள், ஆண்டவருடைய சிரசின் மேல ஊற்றினாள். லூக்கா எழுதின சுவிசேஷத்தில் கூட வாசிக்கிறோம். மத்திய எழுதின சுவிசேஷம் 26ஆம் அதிகாரம், மத்தேயு 26ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை கவனிங்க. 26ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். ஒரு ஸ்திரீ வெளியேற பெற்ற பரிமள தைலம் உள்ள வெள்ளைக்கால் பராணியை கொண்டு வந்து அவர் போஜன பந்தி இருக்கையில் இருக்கும் பொழுது அந்த தைலத்தை அவர் சிரசின் மேல் ஊற்றினாள். அவருடைய சீசர்கள் அதை கண்டு விசனம் அடைந்து இந்த வீண் செலவு என்னத்திற்கு முறுமுறுக்க ஆரம்பித்தார்கள், பேச ஆரம்பித்தார்கள். சீடர்களும் மற்றவர்களும். ஆண்டவர் அற்புதமாக இந்த இடத்துல ஒரு சத்தியத்தை சொல்ல விரும்புகிறார். என்ன சொல்றாரு? சீமோனே, இந்த பெண்மணி குறித்து நீ பேசுகிறாயே, நான் ஒன்னு சொல்றேன். 2 பேர் ஒரு இடத்துல கடன் பட்டாங்க. ஒருத்தன் 500 வெள்ளிக்காசு, இன்னொருத்தன் 50 வெள்ளிக்காசு. 2 பேரும் செலுத்த நிர்வாகம் இல்லை, திறமை இல்லை, பணம் இல்லை. ஆனா அந்த எஜமான் மன்னித்து விட்டார். யாரு அந்த எஜமான் இடத்துல அதிகமா அன்பு கூறுவான்? எவனுக்கு அதிகமா கடன் மன்னிக்கப்பட்டது அவன் தான். ஆனால் கரெக்டா சொன்னா என்று சொல்லி ஆண்டவர் சொல்லிட்டு, இந்த பெண்மணியை பார்த்து உன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டது, உன் அக்கிரமங்கள் மன்னிக்கப்பட்டது. இவ்வளோ மிகவும் அன்பு கூர்ந்தார், மிகவும் அன்பு கூர்ந்தார். எனக்கு அருமையானவர்களே, இன்னைக்கு அநேக ஜனங்கள் பாருங்க, கடவுள்னு நினைத்தா கொடுக்கக்கூடிய ஜனங்கள் ஏகப்பட்ட பேர். இன்னைக்கு அநேக ஊழியத்துல வீடுகளை கொடுத்துறாங்க, சபைக்காக நிலங்களை கொடுத்துறாங்க, வாகனங்களை கொடுக்கறாங்க, லட்ச லட்சமா பணம் கொடுக்கறாங்க, கோடி கோடியான கூட பணம் கொடுக்கறாங்க. ஏன்? அவங்க வாழ்க்கையில பாவங்கள் மன்னிக்கப்பட்டது, இயேசுனுடைய அன்பு கிடைத்தது, அற்புதம் கிடைத்தது, அக்கிரம் மன்னிக்கப்பட்டது, சாபங்கள் மன்னிக்கப்பட்டது. அவங்க உயிர் நரகத்துக்கு போகிற அளவில் இருக்கும் பொழுது இயேசு அவங்களை நேசித்து ஜீவனை கொடுத்தது நிமித்தமாக அவர்கள் அற்புதமாக என்ன செய்வதென்று தெரியாமல் தங்கள் தேகத்தை, தங்கள் உயிரை கொடுத்து அவருக்காக ஊழியம் செய்கிற பெண்களை நாம் பார்க்கிறோம், ஊழியங்களை குடும்பங்களை நாம் பார்க்கிறோம். எத்தனை பேர் நீங்க நினைக்கலாம், உங்களுக்கு எவ்வளவு வருது? நமக்கு ஆண்டவருடைய அன்பு தவிர வேற ஒண்ணும் இல்லை. நமக்கு பான்சர் எல்லாம் பரத்துல இருந்த அப்பா உதவி செய்யணும், அதுதான் அவருடைய உதவினாலதான் அநேக அற்புதங்கள் அதிசயங்களை பெற்றவர். எனவே ஊழியர்களை உபசரிக்க வேண்டும். இயேசு கிறிஸ்து சீடர்களோடு கூட ஊழியம் செய்கிறா. பரிசேயனுக்கு ஒரு ஆசை, என் வீட்டுல ஒரு வேளை போஜனம் பண்ணணும், வாங்க ஜெபம் பண்ணுங்க, எங்க வீட்டுல ஜெபம் பண்ணிட்டு ஒரு வேளை சாப்பிட்டு போங்க, எங்களை ஆசீர்வதித்து போங்க. ஊழிக்காரர்களை உபசரித்தால் உதவிகளா உபத்திரமா? சில நேரங்களில் அறியாதவர்கள் ஆண்டவரால் அழைக்கப்பட்ட ஊழியர்களுக்கு உதவி செய்தா உபத்திரம் தான் மாறும். அதனால்தான் நல்ல ஊழியம் செய்யறவங்களுக்கு கூட கெட்ட பேர், நல்ல ஊழியம் செய்யறவங்களுக்கு கூட கெட்ட பேர். ஊழியம் செய்கிற ஊழிக்காரர்களை உபசரிக்கிறது கடவுளை உபசரிக்கிற மாதிரி. மத்தேயில நம்ம வாசிக்கிறோம் இல்லையா? இயேசுவே சொன்னார், சிறைச்சாலையில் இருந்தேன், என்னை வந்து பார்த்தீங்க, வியாதியா இருந்தேன், என்னை விசாரிச்சிங்க, தாகமா இருந்தேன், தண்ணீர் கொடுத்தீங்க, வஸ்திரம் இல்லாம அந்த வஸ்திரம் தந்தீங்க,
இதெல்லாம் எனக்கே செஞ்சீங்க. ஆண்டவரே, நீங்க எப்ப தாகமா இருந்தீங்க, பசியா இருந்தீங்க, துணி இல்லாம இருந்தீங்க, சிறைச்சாலையில இருந்தீங்க, வியாதியா இருந்தீங்க கேட்பார்கள். ஆனா இந்த சிறுவர்களாகிய ஏழைகளுக்கு, உதவி இல்லாதவர்களுக்கு நீங்க எதை செஞ்சீங்களோ அது எனக்கே செஞ்சதாக ஆண்டவர் சொன்ன ஒரு வார்த்தையை அற்புதமாக வாசிக்கிறோம் இல்லையா? உங்களுக்கு நன்றா தெரியாதது ஒன்றும் இல்லை. மத்திய எழுதின சுவிசேஷம் அற்புதமான ஒரு பாடம் பாருங்க. மத்திய எழுதின சுவிசேஷம் 26ஆம் அதிகாரம் வசனம், அருமையான ஒரு வார்த்தைகள். நீங்க 37 இருந்து கூட கீழே கூட நீங்க வாசிக்கலாம் கடைசி வரை. அவைகள் எனக்கே நீங்க செய்தார்கள், எனக்கே செய்தீர்கள். 45ஆம் வசனம் கூட எனக்கு தான் நீங்க செஞ்சீங்க, ஆகியனாலதான் வீட்டை கொடுக்குறாரு, நிலத்தை கொடுக்குறான், வாகனத்தை கொடுக்குறான், இன்னும் அநேக பொருட்களை கொடுக்குறாங்க, பணத்தை கொடுக்குறாங்க, தியாகம் பண்றாங்க. காரணம், இயேசு என் உள்ளத்துல வந்தார். இந்த ஆசையெல்லாம் வீண். இதெல்லாம் கடவுளுக்கு கொடுத்தா ஊழியம் செய்வாங்க, ஜெபிப்பாங்க, ஆலயம் கட்டுவாங்க, ஆண்டவரை துதிப்பாங்க, வியாதிகள் சுகமாகும், பாவிகள் ரட்சிக்கப்படுவாங்க, அனாதை பிள்ளைகள் காக்கப்படுவாங்க, அனாதை பிள்ளைகளுக்கு அறிவு தருவாங்க, படிப்பு தருவாங்க, பாதுகாப்பு தருவாங்க, வளர்ப்பாங்க. இந்த சமுதாயத்துல ஆதரவற்ற பிள்ளைகளுக்கு ஆதரவு கொடுப்பாங்க என்று அநேகர் தியாகம் பண்ணி, அநேக தியாகங்கள் மூலமாக தங்களுடைய பணங்களையும் நிலங்களையும் வீடுகளையும் ஆஸ்திகளையும் கொடுக்கிறார்கள். ஆண்டவர் சொன்னார், ஒரு மனிதன் உலகம் முழுவதும் ஆதாயப்படுத்தினால் தான் ஆத்மாவை நஷ்டம் பண்ணினால் அவனுக்கு என்ன லாபம்? ஆகினால்தான் உலகம் முழுவதும் ஆதாயம் இருந்தா கூட அது மூலமாக அவனுக்கு ஆதாயம் இல்லை. பட் தான் ஆத்மாவை ரட்சிப்புவதற்காக வெளியேற பெற்றதை கூட உலகத்துல ஆண்டவருக்காக கொடுக்கிற உள்ளங்களை பார்க்கிறோம். ஊழிக்காரர்களை உதவி செய்யணும், உபசரிக்க வேண்டும். ஊழிக்காரர்களை உபசரிக்கப்பட வேண்டும். விசுவாசிகள் மூலமாக ஊழியர்களுக்கு அவங்களுக்கு வேண்டிய துணி கொடுக்கணும், அவங்களுக்கு வேண்டிய ஆகாரம் கொடுக்கணும், அவங்களுக்கு வேண்டிய தேவைகளை சந்திக்கப்படணும், அவங்களுக்கு வேண்டிய வீடு வாசல்கள் ஆலயம் கட்டித்தர தந்து அவங்களை ஊழியத்தில் நடத்தணும். ஏனென்றால் நம்முடைய ஆத்மாவை நரகத்துக்கு போகாதபடிக்கு பாதுகாப்பு ஆண்டவருடைய வார்த்தை சொல்லி பரலோகத்துக்கு நடத்துகிற தேவதாசர்களை தேவனை போல கனம் பண்ண வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது. அவர்களை ஊழியர்களை ஒரு விக்கிரகமாக ஆக்கி விக்கிரகத்துக்கு நம்ம கும்பிடக்கூடாது. நிறைய பேர் பாதத்தை கும்பிடுவாங்க பாரு, மனுஷனுடைய பாதத்தை. இயேசுவே சொன்னார், பைபிளே சொல்லுது, தூதர்களே சொன்னார்கள், மனுஷனுடைய காலில் விழாத, ஆண்டவருடைய பாதத்துல விழுதான். தெரிந்து கொண்டாங்க இந்த தாய். இந்த பெண்மணி ஆனவள் தெரிந்து கொண்டால், புரிந்து கொண்டால், ஆண்டவருடைய பாதத்துல விழுந்தாதான் என் பாவங்கள் போகும் என்று சொல்லி அறிந்து கொண்டார்கள். ஆகவே ஆண்டவர் சீமோனை பார்த்து சொல்றார், உன் வீட்டுல பிரவேசித்த என் கால்களை கழுவதற்கு தண்ணீர் தரவில்லை, உன் வீட்டுல பிரவேசித்தேன், நீ எனக்கு என்ன செய்யவில்லை, முத்தம் செய்யவில்லை. நான் உன் வீட்டுல பிரவேசித்தேன், நீர் எனக்கு அபிஷேகம் பண்ணுவதற்கு வேண்டிய காரியங்கள் எதுவும் செய்யவில்லை. ஆனா இந்த பெண்மணி கண்ணீரினாலே என் பாதங்களை கழுவினாள், தன்னுடைய தலைமயிரினால என் பாதங்களை தொடித்தாள், நலதம் என்னும் உத்தம தைலத்தை கொண்டு வெளியேற பெற்றதை என்னுடைய பாதங்களுக்கு பூசி ஓயாமல் முத்தம் செய்கிறார். ஆகவே இந்த வசனம் சொல்லப்படுகிறது லூக்கா 7ஆம் அதிகாரம் 47ஆம் வசனத்துல, அதெல்லாம் நான் உனக்கு சொல்லுகிறேன், இவள் செய்த அநேக பாவங்கள் மன்னிக்கப்பட்டது, இவள் மிகவும் அன்பு கூர்ந்தாலே. ஆண்டவர் மேல அன்பு கூர்ந்தா எல்லாத்தையும் தியாகமா கொடுத்துருவாங்க பாருங்க. இன்னைக்கு அநேகர் கோடி கோடி பணம் இருந்தாலும் ஆண்டவர் மேல அன்பு செலுத்தாத ஆத்மாக்கள் உண்டு. நீ உலகத்தை ஆதாயப்படுத்திக் கொண்டா உன் ஆத்மாவை நஷ்டப்படுத்தினால், ஒரு பணக்காரனை பார்க்கிறோம் லூக்காவில், அநேக வருஷங்களா சேர்த்து வச்சு தான் ஆத்மாவை சொல்றேன், என் ஆத்மாவே அநேக வருடங்களா உனக்கு சேர்த்து வச்சிருக்கிற, புசித்து குடித்து என்ஜாய் பண்ணி ஜாலியா இரு, சந்தோஷமா இரு. ஆண்டவர் பார்த்து சொன்னார், முட்டாள், ஃபுலிஷ் மேன், இன்று இரவு நீ மரித்தால் நீ சேகரித்தவைகள் சேர்த்தவைகள் யாருடையதாக? நத்திங், அனுபவிக்க முடியாது. அருமையான கர்த்தருடைய பிள்ளை, நம்முடைய வாழ்க்கையில இந்த பெண்மணி தேவனுக்காக தேகமாக உதவி செய்தார்கள். ஊழியர்களுக்கு உதவிகள் ஒரு பக்கம் பணமா இருக்கலாம், ஆகாரமா இருக்கலாம், ஆடைகளா இருக்கலாம், நிலங்களா இருக்கலாம், வீடா இருக்கலாம், அவங்களுக்கு இல்லாத போது அவங்களுக்கு ஆதரவா இருக்கலாம். ஆனால் உண்மையான ஊழியக்காரர்களுக்கு கொடுங்க, ஊழியர் செய்கிறவர்களுக்கு கொடுங்க.
இல்லாத ஊழியக்காரர்களை அவர்களை என்கரேஜ் பண்ணுங்க, அவங்களுக்கு உதவி செய்து மோட்டிவேஷன் பண்ணுங்க. நிறைய பேர் இருக்கிறவங்களுக்கு கொடுக்குறாங்க, இந்தியாவில் சபை கட்டுறவங்களுக்கு கொடுக்குறாங்க, இந்தியாவில் பெரிய மண்டபம் கட்டுறவங்க கொடுக்குறாங்க, இந்தியாவில் எல்லாவற்றையும் வாங்கி அமெரிக்காவில் வீடு வாங்கினவங்களுக்கு கொடுக்குறாங்க. வீடே இல்லாம தவிக்கிற ஊழிக்காரனுக்கு இந்தா ஐயா கூப்பிட்டு வாடகை கட்டுறியா, இந்த ஒரு மாசம் வாடகை இந்தாங்க, லீஸில் இருக்கிறீங்களா, இந்தாங்க சொந்த சபைக்கு இடம் தானே வாங்குங்க. கொடுக்கக்கூடிய ஆட்கள் கொஞ்சம் குறைவுதான். அமெரிக்காவில் வீடு வாங்குற ஊழிக்காரனுக்கு உதவி செய்யறாங்க. நான் இன்னைக்கு சொல்றேன், ஆண்டவர் நிச்சயமா பிரியப்பட மாட்டார். அப்படிப்பட்ட பெரிய பெரிய கோட்டீஸ்வரங்களுக்கு கொடுக்கக்கூடிய உதவிகள் சின்ன சின்ன ஊழியங்களுக்கு கொடுங்க. ஆண்டவர் மிகவும் சந்தோஷப்படுவார், மகிழ்ச்சி அடைவார். 1 தீமோத்தேயு புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 5 முதல் 10 வசனங்களில் உத்தம விதவிகள். அந்த அம்மா தாய் என்ன செய்யணும்? 10ஆம் வசனத்துல பரிசுத்தவான்களுடைய பாதங்களை கழுவணுமா. பாருங்க எப்படி இருக்கு பாருங்க. பரிசுத்தவான்கள் உத்தம விதவிகள் செய்ய வேண்டிய காரியம் பரிசுத்தவான்களுடைய பாதங்களை கழுவணும். இளவயது உள்ள விதவிகள் அந்த கூட்டத்தில் சேர்க்கக்கூடாது, அவங்களை திருமணம் செய்து வைக்கணும். மூப்பர்கள் பாருங்களேன், நீங்க 1 தீமோத்தேயு 5ஆம் அதிகாரம் 5 முதல் 10 வசனங்கள் அல்லது 16 வசனங்களை நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா அற்புதமா இருக்கும். 19ஆம் வசனம் இல்லையும், மூப்பர்களை கனம் பண்ண வேண்டும், மூப்பர்களை கனம் பண்ண வேண்டும். இளவயது உள்ள விதவிகளுக்கு திருமணம் செய்து மறுமணம் செய்து அவர்களை வாழ வைக்கணும். உத்தம விதவியா இருக்கக்கூடியவர்கள் பேர பிள்ளைகளுக்கு நல்ல புத்திமதியில் சொல்லி வாழ வைக்கணும். பரிசுத்தவான்களுடைய பாதங்களை கழுவி அதை கனப்படுத்த வேண்டும் என்று வேதம் சொல்லுது. சில நேரங்களில் அநேக நாடுகளில் நம்ம இந்திய நாட்டில் நடக்கக்கூடிய ஊழியர்களுடைய பாதங்களை கழுவுவாங்க, மூத்த கனம் பொருந்திய மூப்பர்களுடைய கால்களை கழுவாங்க, கனம் பொருந்திய விசுவாசிகளுடைய கால்களை கழுவாங்க. ஒரு சில சபைகளில் ஒரு பரிசுத்தவான்கள் ஒரு கால்களை கழுவி கொண்டு திருவிருந்து எடுத்துக் கொள்வாங்க. இதெல்லாம் ஆண்டவர் சொன்னார். நானே ஆண்டவரும் போதகரமா இருக்கிறதுனால உங்கள் கால்களை கழுவின, நீங்கள் என்ன செய்யுங்கன்னாக்கா அதன் படிக்காங்க. அதுக்காக கால்களையே கழுவி கொண்டு இருக்கக்கூடாது. அதை ஒரு தாழ்மை குறித்து சொன்னார். யோவான் எழுதின சுவிசேஷம் 13ஆம் அதிகாரம் 3 முதல் 15 வசனங்கள். யோவான் 13ஆம் அதிகாரம் 3 முதல் 15. ஆண்டவரும் ரட்சகரமாக போதகரமாக இயேசு கிறிஸ்து நமக்கு ஒரு முன்மாதிரியாக காண்பித்தார். பேதுரு, உன் கால்களை நான் கழுவணும் வா. ஒரு தாழ்மை, அந்த தாழ்மையின் அந்த பாடத்தை நம்முடைய மனதில் வைத்துக் கொண்டு செயல்பட வேண்டும். மனத்தாழ்மை காண்பித்தார். தாழ்மையை செய்யுங்க இருங்கன்னு சொல்லி காண்பித்தார். கிறிஸ்துவ இடத்துல ஒரு தாழ்மை உண்டு. கிறிஸ்துவ இடத்துல ஒரு அற்புதமான பாடங்களை கற்றுக்கொள்ளும் உலகம். கிறிஸ்துவ இடத்துல கற்றுக்கொண்ட நாம் உலகத்துக்கும் கற்றுக் கொடுக்க வேண்டும். ஆகையினால பாதங்களை கழுவினால் பாவங்கள் கழுவப்படுமா? ஆண்டவருடைய பாதத்துல ஆசீர்வாதம் உண்டு, ஆண்டவருடைய பாதத்துல பாவ மன்னிப்பு உண்டு, ஆண்டவருடைய பாதத்துல நிம்மதி உண்டு, ஆண்டவருடைய பாதத்துல நன்மைகள் உண்டு, ஆண்டவருடைய பாதத்துல நமக்கு ஆசீர்வாதங்கள் குவியும். அவருடைய பாதம் நமக்கு ஒரு அற்புதம். அவருடைய சபையில ஆண்டவருடைய பாதம், அவர் சொல்லி இருக்கிறார், வானம் எனக்கு சிங்காசனம், பூமி எனக்கு பாதப்படி. நீங்கள் கட்டத்தக்க ஆலயம் எப்படிப்பட்டதா இருக்குதுன்னு கூட சொன்னார். எனக்கு அருமையானவர்களே, ஆண்டவரிடத்தில் அதிகமா அன்பு கூற வேண்டும். அதிகமா அன்பு கூர்ந்தால் எவ்வளவு கொடுக்கிறோம், என்ன செய்யறோம், ஏதை செய்யறோன்னு நமக்கே புரியாத அளவுல நன்மைகளை செய்ய முடியும். ஆகவே இந்த பாவியான பெண்மணி செஞ்ச உதவி உலகம் முழுவதும் சொல்லப்படும், உலகம் முழுவதும் நினைக்கப்படும், உலகம் முழுவதும் இவைகள் எடுத்து சொல்லப்படுது. பாதங்களை கழுவினால் பாவங்களை கழுவப்படுமா? எஸ், ஆண்டவர் பாவங்களை கழுவினார். ஒரு குஷ்டரோகி பாவத்தை கழுவினார், ஒரு துன்மார்கனுடைய பாவத்தை கழுவினார், ஒரு கள்ளன் சிலுவையில் அடிக்கப்பட்ட அவனுடைய பாதத்தை கழுவினார். எனக்கு அருமையானவர்களே, எத்தனையோ பேர்கள் யோவான் 8ஆம் அதிகாரத்துல உபச்சாரத்துல கையும் மெய்யமாக பிடிக்கப்பட்ட பெண்மணி பாவத்தை கழுவினார். அம்மா நான் மன்னிச்சுட்டப்போ 38 வருஷமா வியாதிகளை பார்த்து உன் வியாதி நீங்கிட்டு இனிமேல் கேடானது எதுவும் செய்யாத போன்னு சொன்னார். எத்தனையோ பேர் பாவிகள், சகேயு பயங்கரமான பாவி, அவனே கூட ஆண்டவர் மன்னித்தான்.
இயேசுவின் பாதத்தை அந்த வந்தா எவ்வளவு பெரிய பாவியானாலும் மன்னிக்கப்படுவோம், எவ்வளவு பெரிய பாவியானாலும் ரட்சிப்பை பெற்றுக்கொள்வார். ஆகவே எனக்கு அருமையான கத்துடுப்பில் நம்முடைய வாழ்க்கையில பாதங்களை கழுவினால் பாவங்கள் மன்னிக்கப்படுமா? ஆண்டவருடைய பாதத்தில் வந்தா எவ்வளோ ஆண்டவர் அன்பு கூர்ந்து நமக்கு உதவி செய்கிற தேவனா இருக்கிறார். அந்த தேவனுடைய பாதத்தை நாம் பிடித்துக் கொள்ளுவோம், அவருடைய பாதத்தில் அமர்ந்து அந்த நன்மைகளை பெற்றுக்கொள்வோம். கர்த்தர் நமக்கு உதவி செய்வார். இந்த வசனங்கள் ஆண்டவர் ஆசீர்வதிப்பாராக. God bless you.